விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு நடிக்கும் போது ஒரு நடிகனாக வந்து பிரபலமாகணும்னு தான் ஆசைப்பட்டு உள்ளே வந்தார். அவர் என்ன நினைச்சாரோ அதுக்கான ஹார்ட் எஃபர்ட்ஸ்லாம் ஒரு நடிகனாக விஜய் போட்டார். அவருடைய சினிமா தொழிலில் அவருடைய சின்சியாரிட்டியை வந்து நம்ம எந்த விதத்துலையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய உச்சமும் உயரமும் அவர் கிடைச்சிருக்குன்னா அது அவருடைய உண்மையான நேசிச்சதுனால தான் அந்த ஹார்ட் ஒர்க்கு அதுதான் அந்த இடத்த கொடுத்துருக்கு. இப்போ விஜயே நீங்கள் எடுத்துக்கங்களேன், அடுத்து நம்ம வந்து அரசியலுக்கு போகலாமா வேணாமாங்கிற முடிவை எடுக்கிறாரு. போகலான்னு நினைக்கிறாரு, வேணாம் சினிமான்னு நினைக்கிறாரு. அதை நம்ம தப்பாக சொல்ல முடியாது. இப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு, அப்புறம் சினிமா வேணான்னு 10 வருஷம் நடிக்காம தான் இருந்தார். சீஃப் மினிஸ்டர் இருந்துட்டு ஒதுங்கிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் மனமாற்றங்கள் வரும் சார். அது வந்து ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பேன்னு இருந்தார். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு படம்லாம் நடிச்சிருக்காரு. ஒரு பீரியட்லாம் இருந்திருக்கு பாபா காலகட்டங்கள். இன்னைக்கு ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள வேற மனமாற்றங்கள். இன்னும் எங்க நினைக்கிறாரு, இன்னும் வந்து வைபா நினைக்கிறாரு, இன்னும் நம்ம நடிச்சா மக்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறாரு, இன்னும் நடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை சார். இப்போ ரஜினி தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்கன்னா வர பேக் டு பேக் படம் நடிக்கிறார். ஒரு வருஷத்துக்கு 3 படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். இது யாருமே ரஜினி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் விஜய் அஜித்லேருந்து பல பேர் வந்து ரஜினியை ஃபாலோ பண்ணதான் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ரஜினி பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலில் டோட்டலாக மாற்றி பழைய மாதிரி மாறிட்டாரு. இல்லை, ஆனால் இப்போ இவர் வந்து இப்போ விஜய் வந்து அரசியலில் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா ஜெயிச்சுட்டு ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா படம் நடிக்க முடியாதா? இல்லை, அப்படிலாம் கிடையாது சார். எம்எல்ஏ ஆகிட்டெல்லாம் படம் நடிக்க முடியாதுலாம் கிடையாது. பவன் கல்யாண் என்ன பண்ணுறாரு? படம்லாம் நடிக்கலாம். சீஃப் மினிஸ்டர் இருக்கார், படம் நடிக்கிறாரா இல்லையா? அவர் நடிக்கிறாரு. இவர் வந்து ஆனால் என்ன அதில் என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, ஒரு சீஃப் மினிஸ்டராகவே ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எம்எல்ஏ ஆகிறாருன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டு படம் நடிக்கக்கூடாதுலாம் யாருமே சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் டெப்டி சீஃப் மினிஸ்டராக தான் நடிக்கலாம், ஆனால் சீஃப் மினிஸ்டராக தான் நடிக்க முடியாது சார். அதாவது பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்குல்ல சார். நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு நாட்டினுடைய ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க போனீங்கன்னா அதனுடைய டைவர்ஷன் ஆகும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிச்சிட்டு இருந்தார் படத்தில், ரெட் ஜெயின் மூவிஸ்னுடைய நிறுவனராக இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிப்பு, இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துட்டார் ஒரு மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம். ஏன் வந்துட்டாருன்னா, ஸோ இங்கே வரும்போது அங்கே விட்டுறணும் அப்படிங்கிற, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது. ரெண்டுமே வேறு டைமென்ஷன் ஒன்றுது. ஒன்று என்டர்டைன்மெண்ட் மீடியா, இன்னொன்று வந்து சோஷியல் மீடியா. மக்களுக்கு நீங்கள் வந்து மக்கள் உங்களை வந்து இந்த தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, மக்களுக்கான பிரதிநிதியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னும் போது அதுக்கான மக்களுக்கான வேலையை நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரியாக இருக்காதுல்ல. அதுதான் ஒரு ஃபோக்கஸ் ஒன்று வேணும்ல. அதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் ஏன் இப்போ வந்து இதெல்லாம் வேணாம், இனிமேல் நடிக்கலேன்னு ஏன் வந்து போயிட்டாரு. விஜய் நடிக்கலேன்னு சொல்கிறத நம்ம விமர்சனம் பண்ணுறோம். உதயநிதி ஸ்டாலின் நடிக்கலேன்னு தான் சினிமாலேருந்து அரசியல் போயிட்டார். அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நடிச்சிருந்தாருன்னா அந்த கிரேஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அவர் நடித்த படங்கள் குறிப்பிட்ட படங்கள் தான், கம்மியான படங்கள் தான். அவரை வந்து ஒரு ஸ்டாராக, ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கல. பட் விஜயை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது அந்த நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குல்ல சார். இப்போ அவங்க மைண்ட் செட் ஓகே, நீங்கள் பொதுத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை, பொதுவான ஒரு துறைக்கு வந்ததுக்கப்புறம் பீப்புள்ஸ் மைண்ட் செட்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். அந்த மைண்ட் செட்டுக்காக தான் சொல்கிறேன். அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாலுமே படம் நடிங்க, மினிஸ்டராகி அந்த பொறுப்புக்கு வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ நடிக்க முடியாது. நடிப்பார், நிச்சயமாக நடிப்பார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த 26 என்னுடைய கணிப்பு, இந்த 26 விஜய்க்கு வந்து வெற்றிக்கனி ஈட்டி தரது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அது மறுபடியும் வந்து இந்த ஒரு 5 வருஷம் அரசியல் நடத்தணும் போது வெறும் அரசியலை மட்டுமே விஜயால் நடத்திட்டு இருப்பாரா அப்படின்னா அது படங்கள் மூலியமான ஒரு டாஸ்காக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படங்கள் மூலியமாக தான் அது சொல்லி ஆகணும், நம்ம சொல்லி ஆகணும். அப்போ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை? இல்லை, நடிப்பாருங்கிறது என்னுடைய கால்குலேஷன் சார். ஆனால் என்ன சார், நம்ம எங்கேயோ போதை மருந்துக்கு ஆரம்பித்து எந்த பக்கமும் விஜய் நடிப்பாரா இல்லையாங்க? புகழ் போதே ஒரு போதை தானே. புகழ் போதை ஏன் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு புகழில் இருக்கிற போதை தானே நம்ம சார். அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன இஷ்யூ, அதை பற்றி மட்டும் பேசிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அந்த இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலேயோ வந்து தொடர்ந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை ரவீனா தாகா பற்றி சொன்னாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியும்? ரவீனா தாகாலையோ ஐயோ மாற்றி சொல்லுங்கள். ரவீனா ரவி, அவங்க அம்மாவுமே ஸ்ரீஜா ரவி, அவங்களுமே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு.
யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து சபரீசன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சுதர்சன் சபரீசன் ரெட்டையர்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக வந்து இந்த ரவீனா ரவிங்கிறவங்களுக்கு நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய அவங்களுடைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எல்லாமே லவ் மெசேஜஸ். அதாவது வந்து எப்படிப்பட்ட மெசேஜஸ்னால் ரவீனா ரவியே சொல்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அவங்க 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டதாகவும் சந்தித்ததாகவும் லிவிங் டுகெதரில் இருக்கிறதாகவும் 2 பேருக்கும் எங்கேஜ் ஆனதாகவும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா திருமண விரைவில் பண்ணிக்க போகிறதாகவும். யார் 2 பேர்? அந்த ரவீனா ரவியும் அந்த சபரீசனும். சுதர்சன்ங்கிறது சபரீசனுடைய பிரதர். அவருக்கு 2 பேரும் சேர்ந்து தான், கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்து தான். ஏன் ஒரே குழப்பமா இருக்கு? 2 பேரும் சேர்ந்துன்னா அதாவது மெயினாக மெசேஜ் அனுப்புறது இந்த சபரீசன், கூடவே இந்த 2 பேருக்கும் ஒரே ஐடியா. ஒரே ஐடியான்னு இல்லை, வேற வேற ஐடி தான். இந்த மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவங்களுக்கு வந்து ட்ரபிள் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து அதாவது வந்து அதாவது பாபநாசம் கதை மாதிரி நேற்று கூட நம்ம பார்த்தோமே, நம்ம 2 பேரும் மீட் பண்ணமே அப்படிதான். நம்ம வந்து அவங்க இவர் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் எப்படி இருக்குமான்னா, அதாவது வந்து நம்ம நேற்று வந்து இந்த பீச்சில் வந்து கடற்கரை ஓரமாக உட்காந்துருக்கும்போது சில்லுன்னு காத்தடிச்சிச்சு. ரொம்ப அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ப்ரீஸியாகவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. இல்லை சூப்பராக இருந்துச்சுல. அப்போ ஒரு சுண்டல்கார பையன் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தான், நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம். வேற மாதிரி இருந்துச்சு. அப்படி பசங்க கற்பனையிலேயே காஃபி ஷாப்பில் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு கேப்பச்சினோ சாப்பிட்ட, எனக்கும் கேப்பச்சினோ தான் பிடிக்கும், நானும் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. அப்படிலாம் வந்து நிறைய மெசேஜஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. சார் மெத்தட் ஆக்டிங்காக 2 பேரும் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்களா? அதாவது இந்த கதாபாத்திரமாகவே நம்ம வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு. இவங்க வந்து அவங்கள பார்க்கவே இல்லை, பார்த்ததே இல்லை. இவங்க வந்து அவங்க பார்த்ததே இல்லை. இவங்க எங்கே பார்த்துருப்பாங்கன்னு தெரில, எங்கே பார்த்துருக்கலாம். சினிமா நடிகையாக இருக்கிறதுனால ஏதாவது சினிமாவில் பார்த்துருக்கலாம், ஏன்னா வந்து பிரபலமாக இருக்கிறதுனால ஏதாவது இன்ஸ்டாலையோ வேறு எங்கேயோ வந்து பார்த்துருக்கிறதுக்கு ஃபோட்டோ பார்த்துருக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டதும் காதலுங்கிற மாதிரி வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறது, இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வந்து அந்த தொந்தரவுகள் அடுத்தடுத்தபடி ஜாஸ்தியாக இருக்குது. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. 2 பேரோடைய ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. 2 பேரும் தாடி இவ்வளோ தூரம், முடியெல்லாம் வச்சு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி முழி பிதுங்கி ஒரு மாதிரி ஒல்லியாக ஒரு மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளிகள் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இருங்க, அதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டா? அந்த தாடி பெருசாக வச்சு, தாடி பெருசாக, இவ்வளோ பெருசாவா? ஆமாம், தாடி இவ்வளோ பெருசாக வைக்கணும், முடி இங்கே ஒட்டன்னு இருக்கணும், அப்புறம் இங்கெல்லாம் ஒட்டன்னு வைக்கணும், முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கணும், புஃப்னு வச்சுக்கணும், கலர் வேறு பண்ணிக்கணும். ஆனால் இவங்க கலர் பண்ணலை சார். இப்போ கூட ரீசெண்டாக கிரிக்கெட்டில் யார், நம்ம ஹர்திக் பாண்டியா தானே, அவர் தான், அடையாளமே தெரில சார். இதுக்கு முன்னாடி அந்த ஹேர் ஸ்டைலை நான் வந்து மலிங்காட்டை பார்த்தேன், ஃபுல்லாக வெள்ளையாக ஏதோ பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி, ரொம்ப அடையாளம் தெரில. திடீர்னு மேட்ச்சில் ஆடும்போது கட்டிட்டு பின்னாடி பேர் பார்த்தாந்து எது பாண்டியா அந்த மாதிரி. இப்போ அதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அதுக்காக நீங்கள் அவரை வந்து அப்படிலாம் நம்ம சொல்லலை, நம்ம அப்படி சொல்லலை. போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்க போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு சொல்லியிருக்காங்க இந்த ரவீனா ரவிட்ட, அம்மா நீங்கள் சொன்ன அதை 2 பேரையும் நாங்கள் கூப்பிட்டு விசாரித்தோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மனநோயாளி மாதிரி இருக்காங்க, அவங்களை என்ன செய்யறதுன்னே தெரில, வான் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வான் பண்ணி அனுப்பிச்ச 1 மாதம் சும்மா இருந்திருக்காங்க, திருப்பி பழையபடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அன்றைக்கி நம்ம சுண்டல் வாங்கினோமே, இன்னைக்கு நம்ம வந்து சோடா குடிச்சமேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க போல் மறுபடியும். ஸோ ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தா இல்யூஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லாததை இருக்கிறதா நினச்சி வாழ்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக தான் இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லாததை இருக்கிறதா நினைப்பாங்க. பாட்டி சொன்ன கதையை கேட்ட கங்கா சந்திரமுகி கதை மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியே இருந்தாங்க, ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க எப்படின்னா அவங்க கணவர் வந்து அவங்க 2 பேரும் ஸ்கூட்டரில் போகும்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு கணவர். இந்த அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. ஸ்கூட்டரில் கணவரும் இவங்களும் சென்னையில் எங்கேயோ போகும்போது ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கணவர் கண்ணு முன்னாடியே இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு 40 வருஷம் உயிரோடு இருந்திருக்காங்க. நேர் எதிர்த்த வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நான் நேராக பார்த்துருக்கேன் அந்த அம்மாவை பற்றி. அவங்களோட நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா அந்த கணவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற மாதிரியே ஒரு 40 வருஷம் வாழ்ந்தாங்க, இறந்துட்டாங்க. நீங்கள் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஆனோன்னா அந்த வந்து பால்கனியில் வந்து நிற்பாங்க, கரெக்டாக குளிச்சு சீவி எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு நிற்பாங்க, வச்சு கீழே வந்து குனிஞ்சு பார்ப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க அவங்க. அதாவது அவங்க கணவர் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் திரும்பி வந்து இவங்களுக்கு டாட்டா காட்டுறாருன்ற மாதிரியும், இவங்க வந்து டாட்டா அப்படின்வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க, 5 மணிக்கு வந்துடுவீங்கல்ல, பார்த்து போங்க,
பார்த்து போங்க நான் வந்து மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதமும் முட்டை அவிச்ச முட்டையும் வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. தண்ணி பாட்டில் வச்சுருக்கேன், காய்ச்சின தண்ணி வச்சுருக்கேன், குடிங்க. 5 மணிக்கு வந்துடுவீங்கல்ல, பார்த்து போங்கன்னு டாட்டா காட்டுவாங்க. டெய்லி 9 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அவங்க வீட்டுக்கு நீங்கள் ஒரு தடவை 2 தடவை போயிருக்கேன், போனீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவோட போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, காஃபி சாப்பிட்றீங்களா? இப்போ தான் வந்து டயர்டாக வந்து படுத்திருக்கேன், ஒரு 1/2 hourல காஃபி போட்டு எழுப்புன்னு சொன்னார். இருங்க உங்களுக்கும் காஃபி போட்டு வரேன், அவருக்கும் காஃபி போட்டு வரேன்னு சொல்லி ஒரு காஃபியை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவருக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க பெட்ரூம்குள்ளே. போய் ஏங்க எந்திரிங்க, காஃபி சாப்பிடுங்க, இந்தாங்க நேற்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னீங்களே, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன், குடிச்சு பாருங்க அப்படின்னா அவர் குடிச்சு பார்க்குற மாதிரி அவங்க திங்க் பண்ணுவாங்க. திங்க் பண்ணிவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஓகேவா, ஸ்ட்ராங் ஓகேவா, சக்கரை கரெக்டாக இருக்கா, சரி சாப்பிடுங்க, இந்த இவங்க வந்திருக்காங்க, அவங்க ரஞ்சிதா அவங்க வந்திருக்காங்க, அவங்க பையனோட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பி இங்கே வருவாங்க. ஏங்க காஃபி சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கா, வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு நம்மகிட்ட பேசுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு உள்ளே போவாங்க. என்னங்க தலைவலிக்குதா, அமிர்தாஞ்சி தடை விடுவா அப்படின்வாங்க. இப்படியே வந்து அடுத்த 40 வருஷம் கணவன் இருக்கிற மாதிரியே இருந்திருக்கிறாங்க. அவங்க சாப்பாடு தட்டு போடும்போது ஒரு தட்டு அவங்களுக்கு போட்டு சோறெல்லாம் போட்டு வச்சுட்டு அது என்ன ஆகும்னு தெரியாது, திருப்பி அவங்களே தூக்கி போட்டுருவாங்களான்னு தெரியல. இவங்க அப்புறம் தான் சாப்பிடுவாங்க போல, அப்படிலாம் இருந்திருக்காங்க. அதாவது இருந்த கணவர் தன் கண் முன்னாடியே போனதுக்கப்புறம் அந்த கணவர் இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பதிவில் இருக்குது. ஒரு இல்யூஷனான லைஃப்லேயே பேலன்ஸ் லைஃப்பை வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது சார். அது ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய காதல், அவங்க அந்த கணவன் மீது வைத்திருந்த காதல். பட் இப்போ இருக்கிறது வந்து இந்த பசங்க வந்து இது ஒரிஜினல். நான் இது ஏன் ஒரிஜினல்னு சொல்கிறேன்னா, உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நினைவு இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் என்ன இருக்காருங்க, இப்படி தாங்க நினச்சிக்கிறாங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டுட்டு இதை அப்படியே ட்ராமாவாக பண்ணுறாங்க. இல்லை, இவங்களை பொறுத்த வரைக்கும் ட்ராமாவாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரில சார். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு, அவங்க பார்த்தாலே ஒரு லைட்டாக ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. இவங்க வந்து முழுக்க மனநோயாளின்னு சொல்ல முடியாது. ஆனால் மனநோயாளியோடைய ஒரு பேட்டர்ன் தான் இது. இல்யூஷனாக அவங்களே திங்க் பண்ணிக்கிறதுங்கிறது மனநோய். அவங்க ட்ரீட்மெண்ட் தான் போகணும். ஆக்சுவலி கரெக்டான இது என்னென்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது ஓகே, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க அந்த பெண்மணியை, தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்கன்னு அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் தான் இதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து தண்டனை கொடுத்து அதை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெளில வந்தாங்கன்னா அப்போ அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தேவை வந்து இப்போ வந்து இமீடியட்டாக தேவைப்படுறது வந்து எனக்கு தெரிஞ்சு கவுன்சிலிங் தான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே அது கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் அந்த சமூக வலைதளங்கள் அது பயங்கரமாக பேசப்பட்டதுனால அதை பற்றி ஒரு சில விஷயங்களமா உங்கள்கிட்ட கலந்து பேசலாம்னு நினச்சோம். இருந்தாலும் வந்து மிக தெளிவாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதன் நடுவில் வந்து அந்த உங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் அந்த அம்மாவை பற்றி சொன்னது பயங்கர எமோஷனலாக இருக்குது. இது மாதிரி மனிதர்களுக்கு நடக்கிறது தான், அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அதுக்கு காரணம். அந்த மனதில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு காயம் அதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கும், அதே சமயத்தில் இந்த போதைப் பொருள் பற்றியும் அது எதனால் பயன்படுத்துகிறாங்கிறத பற்றியும் ரொம்ப விலாவரியாக எங்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். போதைப் பொருள் பற்றி இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டிய, மறுபடியும் பேசுவோம். கண்டிப்பாக பேசலாம் சார். கண்டிப்பாக நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.